ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், அது பொரிஞ்சோன்னே சோம்பு, 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், நாலு பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும், அதனால் நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி போட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடினோம்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா தக்காளி வெந்துடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு இடையில் கருவாடு வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவோம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா பொடியெலாம் சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்குவோம். இப்போ வந்து சைடில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுக்கணும். இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோமா, அதை வந்து கரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க விடணும். இந்த கருவாடு குழம்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதம் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த புளியும் ஊற்றி இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனோம்னா கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா கொதிச்சிரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு ரெடி.